அதே போல படத்துல அரசியல் குறியீடுகள் இப்ப வர படங்கள்லாம் நிறைய குறியீடுகள் அரசியல்லாம் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் பிரபாகரன்லேயே டைட்டில் ஆரம்பிச்சு நிறைய அரசியல் குறியீடுகள் வச்சிருந்தீங்க. இன்னும் சொல்ல போனா சிஎம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயே காட்டியிருப்பீங்க. அந்த அந்த ஷாட் உள்ளர வைக்கும் போது ஆப்போசிட்ல மறைந்த முதல்வர்கள் அதுல கலைஞருடைய புகைப்படமும் அப்ப இருக்கும். பேசிக்கா எங்களோட குடும்பம் வந்து டிஎம்கே ஃபேமிலி. ஓகே, இப்ப இவர் ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஆமா. கடந்த ஆட்சியில் நடந்ததுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை வேற. கலைஞர் தான் முதல் ரசிகர் எனக்கு. அவர் ஒரு பெரிய ஜெயண்ட் இல்லையா? அவர் பார்க்காத படங்கள், அவர் பார்க்காத பெருமாள், அவர் பழுதாத வசனங்கள் இல்லை. அது லைஃப் லாங் எனக்கு வந்து அந்த இது இருக்கும். ஏன்னா யாருமே என்ன ரெகக்னைஸ் பண்ணாத போது கலைஞர் அதுக்குண்டான பாராட்டுங்கிறது. ஏன்னா அந்த படம் பார்த்து விஜயகாந்த் சாருக்கு ஒரு பயம் இருந்தது. சொல்லுமணி நம்ம வந்து வீரப்பன் தான் வில்லன்னு, வீரப்பனை பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரீல் படம் வந்து உட்காருவாங்களா அப்படின்னாரு. சார் பார்ப்போம் சார், இல்லைன்னா வீரப்பன் கொள்றதோட படம் எடுக்கும். இல்ல இப்போ விஜயகாந்த் சார் சொன்னதுனால கேட்குறேன். வழக்கமா இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் வந்து அதுவும் 100வது படம் 4வது ரீல்ல தான் வரும். சரத்குமார் இருக்காரு, மன்சூர் அலிகானுக்கு பெரிய போர்ஷன் இருக்கு, நிறைய இருக்கும்போது நம்ம இதுல ரொம்ப கம்மியான கான்ட்ரிபியூஷனை தோன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதோ இல்ல வெளியில இருந்து யாரும் ஃபீட்பேக் சொன்னதோ அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணாங்க. அவருக்கு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி எப்படி நம்பிக்கை? அது வந்து நல்ல ஒரு டைலாக் இருக்கும், ஆட்சியை கவுந்தாலும் சரி கவுத்தாலும் சரி. அப்ப வேற அவருக்கு ஆட்சியெல்லாம் கலைக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சிலாகிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. படம் ரிலீஸுக்கு பிறகு ஒரு மாசம் 2 மாசத்துல ஜெயலலிதா சிஎம் ஆயிட்டாங்க, ஏடிஎம்கே ஆட்சி வந்துருச்சு. படம் ஓடிட்டு இருக்கும்போது எதுவும் பிரச்சனைகள் வந்துச்சுதா? இல்ல, அது வந்து மே 21 ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அப்ப மிகப்பெரிய பிருந்தா தட்டெல்லாம் வந்து ஸ்கிரீனை கொளுத்திட்டாங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வாங்க இளையராஜா. ரொம்ப எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். படத்துல அரசியல் குறியீடுகள் இப்ப வர படங்கள் நிறைய குறியீடுகள் அரசியல் எல்லாம் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கேப்டன் பிரபாகரன்லேயே டைட்டில் ஆரம்பிச்சு நிறைய அரசியல் குறியீடுகள் வச்சிருந்தீங்க. இன்னும் சொல்ல போனா சிஎம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயே காட்டியிருப்பீங்க. அந்த அந்த ஷாட் உள்ளர வைக்கும் போது ஆப்போசிட்ல மறைந்த முதல்வர்கள் அதுல கலைஞருடைய புகைப்படமும் அப்ப இருக்கும். எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா, பக்தவச்சலம், காமராஜர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு மக்கள் முதல்வரா அந்த கேரக்டரை வந்து காட்டுற மாதிரி இருக்கு. யாரை மைண்ட்ல வச்சு பண்ணியிருந்தீங்க? இல்ல அப்போ சிஎம்மா இருந்த கலைஞர் அவர்களையே மைண்ட்ல வச்சிருந்தீங்களா? அந்த பீரியட் நான் பேசிக்கா எங்களோட குடும்பம் வந்து டிஎம்கே ஃபேமிலி. ஓகே, நான் கலைஞரை தான் வந்து சிஎம் வச்சு, அது அந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா கலைஞரோட மோதிரம், கை விரல் மட்டும் இருக்கும். அந்த மோதிரம் மட்டும் அந்த இது மட்டும் அந்த அவரோட கை வர மாதிரி இது பண்ணிருக்கேன். அதுல வந்து கடைசி முதல்வரா வந்து காமிக்கும் போது வந்து கலைஞரை வச்சிருப்போம். அப்ப என்ன குறியீடுன்னா எல்லாம் பழைய. இப்போ எப்பவுமே இப்ப போனீங்கன்னா யாரோட இருக்குன்னா இப்போ ஸ்டாலினோட இருக்கும். ஆமா, முன்னாடி போனீங்கன்னா வந்து எடப்பாடி இதோட இருக்கும். அப்ப வந்து அந்த குறியீடுல கலைஞர் தான் முதலமைச்சர். ஓகே, அப்போ ஃபேமிலி டிஎம்கேவா இருக்கிறதால எனக்குள்ளவே கூட வந்து கலைஞரை உட்காந்துருப்பாரு. அதனால வந்து அதை விமர்சனம் பண்ணி என்னால அப்ப எடுக்க முடியல. அதனால வந்து உங்க ஆட்சியில இல்ல சார், இது போன கடந்த ஆட்சியில் நடந்தது. ஓகே, படம் பார்த்துட்டு எதுவும் சொன்னாரா கலைஞரும்? இப்ப இவர் ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஆமா, கடந்த ஆட்சியில் நடந்ததுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனத்தை வேற அதுல வந்து அதை நான் ஆட் பண்ணிருக்கேன். அது ஒரு குறியீடு. அப்போ ஃபேமிலி டிஎம்கேவா இருக்கிறதால எனக்குள்ளவே கூட வந்து கலைஞரை உட்காந்துருப்பாரு. அதனால வந்து அதை விமர்சனம் பண்ணி என்னால அப்ப எடுக்க முடியல. அதனால வந்து உங்க ஆட்சியில இல்ல சார், இது போன கடந்த ஆட்சியில் நடந்தது. ஓகே, படம் பார்த்துட்டு எதுவும் சொன்னாரா கலைஞரும்? கலைஞர் தான் முதல் ரசிகர் எனக்கு. கலைஞர் அந்த படம் பார்த்துட்டு மறுநாள் ஒரு மேடையில வந்து பேசுறாரு. வடபழனி ஒரு பெரிய கூட்டத்துல சொல்றாரு, நான் வந்து நேற்று கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் பார்த்தேன். அதுல இயக்குனர் ஆர்.கே. செல்வமன் புதிய இளைஞர் வந்து இது இருக்காரு. அது அந்த குதிரைகள் வந்து ஓடுறதாகட்டும், அந்த அருவி வந்து திரையை கிழிச்சுக்கிட்டு வந்து நம்ம மேலேயே வந்து விழுற மாதிரி இருக்கு. ஒரு இது வரைக்கும் ஆங்கில படம் மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த படத்தை ஆங்கில படம்னே சொல்லலாம், அவ்வளவு அழகா இயக்கியிருக்காரு. அதுதான் வந்து கலைஞர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய விமர்சனம், பாராட்டு. அது லைஃப் லாங் எனக்கு வந்து அந்த இது இருக்கும். ஏன்னா யாருமே என்ன ரெகக்னைஸ் பண்ணாத போது கலைஞர் நான் அப்போ ஸ்கிரீன் பண்ணும்போது நான் போல. ஓகே, நான் போல.
ஏன்னா வந்து படம் ரிலீஸ் கொஞ்சம் வேலை இருந்துட்டு இருந்தது. அதனால அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தோம். நான் போல. நான் அப்போ போய் பார்க்கவும் இல்ல. ஆனாலும் வந்து அவரோட பாராட்டுங்கிறது, அந்த படத்த பார்த்து மறுநாள் வந்து திரையில பாராட்டுனது. அவ்வளோ பெரிய அவர் ஒரு பெரிய ஜெயண்ட் இல்லையா? அவர் ஆமா. பார்க்காத படங்கள்ல, அவர் பார்க்காத பிரம்மாண்டம்ல, அவர் எழுதாத வசனங்கள் இல்ல வசனங்கள் கிடையாது. இல்லையா? ஆமா. அதுக்குண்டான பாராட்டுங்கிறது. ஏன்னா, அந்த படம் பார்த்து விஜயகாந்த் சாருக்கு ஒரு பயம் இருந்தது. ம். சொல்லுமணி நம்ம வந்து வீரப்பன் தான் வில்லன்னு. ம். வீரப்பனை புடிச்சிட்டோம். ம். அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏவை கொல்றது, கலெக்டரை கொல்றது. 2 ரீல் படம் வந்து உட்காருவாங்களா? அப்படின்னாரு. சார் பார்ப்போம் சார். இல்லன்னா வீரப்பன் கொல்றதோட படம் எடுத்துருவோம். ஓகே. படம் பார்ப்போம் சார். முடிச்சுட்டு முடிச்சுட்டு அங்கேயே வீரப்பன் கொன்னீங்க இல்லையா? ம். அங்க இழுத்து வரீங்க இல்லையா? அதோட வேணாக்குள்ள அங்கேயே பிடிச்ச உடனே அங்கேயே முடிச்சிடலாம் சார். அப்புறம் 2 ரீல் அப்படியே எடுத்து ஒரு ரீல் அப்படியே 2000 அடி தானே ஒரு கேன். அந்த கேனை எடுத்தா படம் முடிஞ்சிடும் சார். அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சிருந்தேன் நாங்க. ஓகே. சாங் எடுக்கிற மாதிரி ஆமா. ஒரு வேலை படத்துல வந்து சரியில்லைன்னா அந்த ரீல் அப்படியே தூக்கிட்டு அங்கேயே எண்டு போட்டு ரெண்டு போட்டு முடிச்சு. அந்த எண்டு கார்டு வச்சிருந்தோம் அதுக்கு. ஓ. அதுக்கு எண்டு போட்டு தனியா போட்டு பிளான் ஏ, பிளான் அது பி. அப்படியே ஒரு இதுவாகும். ம். அது பிளாக்ல ஓப்பன் ஆனா இதுல ஒரு கூட்டு வந்துட்டு இருப்பாரு. ம். இதுல ரோட்ல ரோட்ல இழுத்து. கூட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்படியே டிசால்வ் ஆகி பிளாக் ஆகும். ம். அடுத்த ஷாட் வரும். அடுத்த ஷாட் இன்னொரு இடத்துல வருவார். அங்கேயே பிளாக் ஆகி தி எண்டு அப்படின்னு போட்டு முடிச்சிருவோம் சார். முடிச்சிருவோம். அப்படியே அது அடுத்த ரீல் வந்து இந்த கிரௌட்ல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ம். அப்போ ஒருவேளை ஜனங்க இது வேணான்னு சொன்னா அப்படியே எடுத்துடலாம் சார். ம். ஆனா இது வந்து அது வரைக்கும் படம் முடிஞ்சதுன்னா மன்சூர் அலிகான் தான் ஹீரோ ஆயிடுவார். நான் சொன்னேன் சார் இங்க படத்தை முடிக்கலாம். படம் இங்க முடிஞ்சதுன்னா மன்சூர் அலிகான் தான் ஹீரோ. உங்க போர்ஷனுங்கிறது ரொம்ப கம்மி ஆமா. இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவர் மொத்தமா வந்து 4வது ரீல்ல தான் படத்துல ஆமா. வருவார். 30 நிமிஷத்துக்கிட்ட அவர் வர 4வது ரீல் தான் reel படத்துல தான். வராரு. 7வது ரீல்ல முடிஞ்சிடும் ஆமா. படம் இன்டர்வல். ஓகே. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அவனோட போர்ஷன் தான் அதிகமா இருக்கும். ஆமா. நடுவுல ரம்யா கிருஷ்ணன் கொஞ்சம் டாமினேட் பண்ணும். ஆமா. அது முடிஞ்சிச்சுன்னா நீங்க ஹீரோ கிடையாது சார். இந்த கோர்ட் சீன் வந்தாதான் நீங்க ஹீரோ. ஓகே. அவருக்கு கொஞ்சம் பயம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. பிடிக்காம அவர் பேச முடியாது. இருந்தாலும் ஒரு பிடிச்சது. பயம், பயம் தயக்கம். இருந்தது. சரிப்பா நீ சொல்றது ஓகே அப்படின்னு வச்சார். ஆனா படம் தியேட்டர்ல வந்த உடனே ஒரு வசனத்தும் கிளாப்ஸ் உடனே சொல்ல முடியும் சொன்னது கரெக்ட். இல்ல இப்போ விஜயகாந்த் சார் சொன்னதுனால கேக்குறேன். வழக்கமா இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் வந்து அதுவும் 100வது படம் 4வது ரீல்ல தான் வரும். சரத்குமார் இருக்காரு, மன்சூர் அலிகானுக்கு பெரிய போர்ஷன் இருக்கு, நிறைய இருக்கும்போது நம்ம இதுல ரொம்ப கம்மியான கான்ட்ரிபியூஷனை தோன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதோ இல்ல வெளியில இருந்து யாரும் ஃபீட்பேக் சொன்னதோ அந்த மாதிரி அவர் எதுவும் ஃபீல் பண்ண சொன்னாங்க. அவருக்கு சொல்லி இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி எப்படி நம்பிக்கை அது செல்லுபடி? வந்து ராவுத்தர் இது வந்து விஷன் வந்து வேற. ம். டேய் 24 மணி நேரம் உன் மூஞ்சியை காமிச்சிட முடியாதுடா. இவன் பெரிய ஆளு, இவன் பெரிய ஆளு, இவன் பெரிய ஆளு, இவன் பெரிய ஆளு, இவனையெல்லாம் அடிச்ச நீ மிகப்பெரிய ஆள் பாண்டார். ஓ. உன்னையே காமிச்சிருக்கு. நீ பெரிய ஆள், நீ பெரிய ஆள் காமிச்சிக்க கூடாதுடா. இவன் பெரிய ஆளு. ஐயோ இவனை எப்படி ஒருத்தன் அடிக்க போறான்? அவனை ஒருத்தன் அடிச்ச. அவன் இவனோட பெரிய ஆளு. அதுதான் உன்னோட வெற்றி. அதுதான் ஹீரோயிசம். நீ எம்ஜிஆர் படத்தை பாரு, ஒரு வில்லன் கிடையாது. ஆமா. 4 வில்லன் இருப்பான். எஸ்.வி. ராமதாஸ், அசோகன், நம்பியாரு. அப்புறம் அப்போ அது மாதிரி இந்த படத்துல உன்னோட போர்ஷன் இதுதான். ம். நீ படம் பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. படம் சொல்லிட்டாரு அவர். ஏன்னா ஒருத்தர் படம் பார்த்துட்டு சொன்னாங்க வந்து என்னையா ரம்யா கிருஷ்ணனுக்கு சரத்குமாரும் வந்து இவங்க கழவங்க லவ் பண்றது. ரம்யா கிருஷ்ணன் வந்து அவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க அவங்க. இதை பார்த்துட்டு கூடவே இருப்பாங்க. டபுள் பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப 14 ரேட் படம். ஆனா நான் காமிக்கும்போது 22,000 அடி படம் இருக்கு. இன்னும் 1 hour அந்த போர்ஷன் இருக்கும். அவங்க சாங்லாம் ஒண்ணு இருந்தது. சரத்குமார் ரம்யா கிருஷ்ணன். இந்த கழவங்க சாங்லாம் யாரையா பார்ப்பாங்க? இதுல என்ன இதெல்லாம் நீங்க படம் எடுக்கிறீங்கன்னு கண்ணபண்ணான்னு சொல்லு. ஆனா ராவுத்தர் வந்து எனக்கு அப்போ ஃபுல் சப்போர்ட். ராவுத்தர் என்ன சொன்னாலும் விஜயகாந்த் கேட்பாரு. அது எனக்கு ஒரு வகையில வந்து விஜயகாந்த் சார் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ராவுத்தர் இஸ் தி டிசிஷன் மேக்கர். ஓகே. அதை வந்து அவர் பிளைண்டா நம்பிடுவார். ராவுத்தர் சொன்னா கரெக்டுப்பா அப்படின்ட்டுருவார். அதனால வந்து அது எனக்கு ஒரு வகையில ப்ளஸ்ஸா இருந்துச்சு. விஜயகாந்த் சார் ஆனாலும் அந்த வெளி காமிச்சிக்க மாட்டேன். விஜயகாந்த் சாருக்கு பிடிக்குதா இல்லையா அது மொத்தம் அவர் டைரக்ட் சொன்னாரா செய்வோம். அதே போல இந்த டயலாக் வைக்கும் போது நீங்க டிஎம்கேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ விஜயகாந்த் அவர்களுக்குமே கலைஞர் அவரை பிடிக்கும். அவங்க மேரேஜ் கூட அவர் தான் பண்ணி வச்சாரு. அதுல ஒரு டயலாக் இருக்கும், ஆட்சியை கவுந்தாலும் சரி கவுத்தாலும் சரி. அப்போ வேற அவருக்கு ஆட்சியெல்லாம் கலைக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சிலாகிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. படம் ரிலீஸுக்கு பிறகு ஒரு மாசம் 2 மாசத்துல ஜெயலலிதா சிஎம் ஆயிட்டாங்க. ஏடிஎம்கே ஆட்சி வந்துருச்சு. படம் ஓடிட்டு இருக்கும்போது எதுவும் பிரச்சனைகள் வந்துச்சுதா? இல்ல, அது வந்து மே 21 ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அப்ப மிகப்பெரிய பிருந்தா தட்டெல்லாம் வந்து ஸ்கிரீனை கொளுத்திட்டாங்க. பிரபாகரன் வச்சு டைட்டில் வச்சு பல இடங்கள்ல ஒரு 2-3 நாள் படம் ஓடுறதே இதுவாக இருந்தது. அப்புறம் படத்தோட வெற்றிங்கிறத வந்து அதை மறந்து அவங்க ஒரு படமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆட்சி மாறின பிறகு எனக்கு வந்து எனக்கு எந்த தொந்தரவும் வந்ததில்லை. ஏடிஎம்கே சைடுல இருந்து அப்படி எல்லாம் ஒன்றும் வரல.
ஓகே. அதே போல இந்த படத்துல நீங்களே சொல்லியிருந்தீங்க, நாங்களும் கேள்விப்பட்டோம். முதல்ல சரண்யா தான் வந்தாங்க. அப்புறம் சில காரணங்களால அவங்க நடிக்க முடியல. அப்படின்னு உடனே வந்து ரம்யாவ எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? அந்த காலகட்டத்துல கரெக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா, அப்போ ராசி இல்லாத நடிகை அவங்க நடிச்ச படம் ரம்யா ஓடல. வந்து எப்படின்னா, ரம்யா வந்து நான் அது உதவி இயக்குனரா இருக்கும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். ஓ! நான் கிளாப் கொடுத்த முதல் ஆர்டிஸ்ட் அவங்க தான். ஓகே. ரம்யா தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட். முதல் வருஷத்துல கொஞ்சம் நான் வந்து அப்போ மணிவண்ணன் சார் சைமல்டேனியஸாக 2 படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கல்யாண கச்சேரி ஒரு படம், இந்த படம். அதனால வந்து எப்போவாவது சாங் ஏதோ எடுக்கணும்னா என்ன அனுப்புவாரு. ஏன்னா அவருக்கு வந்து என்ன ஒரு டைரக்டராகவே அவர் ஃபீல் பண்ணுவார். ஓகே. நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதால அவர் ஒரு டைரக்டர் மாதிரியே ஃபீல் பண்ணுவார். ஓகே. அவர் இப்போ வர முடியாத நேரில் அனுப்புவார். அது மாதிரி நேரில் ஒர்க் பண்ணோம். அப்புறம் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து விலங்குன்னு ஒரு படம். ம். இவர் வேலுப்பிரபார் டைரக்டர். ஓகே. இவங்க அதில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அவர் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா. ஒரு நாள் வந்து நைட்டு அவங்க வந்து நாங்கள் ஷூட் பார்க்க போயிட்டுருக்கோம். இவங்க என்ன பண்ணி இவங்களுக்கு கொஞ்சம் கேப் இருந்தது. இப்போ இது மாதிரி செட்டு உள்ள ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க போய் மேலே ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறாங்க. போனால் இது மாதிரி டோர் ஓப்பன் பண்ணால் உள்ளே போய் ரூமில் படுக்கலான்னு போகிறாங்க. அது ரூம் எப்படின்னா டம்மி கதவு. அது திறந்தோடனே கீழே பள்ளம் தான் இருக்குது. ஐயோ! திறந்தோடனே அப்படியே விழுந்துட்டாங்க அந்த சைடு. விழுந்த கீழே சவுக்கட்டை அடக்கி வச்சிருக்கு. அதில் வந்து விழுந்து கால் பிரேக். ஐயோ! உடனே வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி போனோன்னு அவங்கள வந்து தூக்கிட்டு வராங்க. நாங்கள் போய் சின்ன ஹெல்ப் பண்ணோம். அப்போ எனக்கு தெரியும் இல்லையா, அவங்க எங்கள் படத்தை ஹீரோயினை வேறு இருக்காங்க இல்லையா, அப்படியே வந்து காரில் உட்கார வச்சு கொண்டு போயிட்டாங்க. இப்போ அது முடிஞ்சிருச்சு. இப்போ முதல் வசந்தம் வந்து படம் முடிஞ்சிருச்சு. இளையராஜா சாரும் கலைமணி மணிகள்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து படம் பிடிக்கல, ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ட்டு ராஜா சார் சொன்னார், இங்கே ஒரு சாங் வச்சா நல்லா இருக்குன்னு 60 ஆழமில்ல சாங் ஷூட் பண்ணி ரம்யா கிருஷ்ணன் பாடுற மாதிரி. அப்போ ரம்யா கிருஷ்ணன் ஹாஸ்பிட்டலைஸ்டு, ஷி காண்ட் வாக். ஓகே. இப்போ ஆனால் நடிச்சு அவன் படம் ரிலீஸ் டேட் வச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்ண எப்படியோ சரி போய் சொல்லி கிளி வந்துட்டாங்க. வீல் சேரில் தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஓ! வீல் சேர் கூப்பிட்டு இப்போ நான் அவர் கூட பாஸ்கர்னு ஒருத்தர் வருவான், அவங்க ரம்யாவோட ஒருத்தர் வருவாங்க. நானும் ஈஸ்வரன் ஒருத்தர் உதவி சம்பாசனம் படம் டைரக்ட் பண்ணார் இல்லையா அவங்க. இப்போ 2 பேரும் வந்து என்னென்னா நாங்கள் ஊன்றுகோல் மாதிரி நாங்கள் சைடில் இப்படி வந்து இந்த ஷோல்டர் இப்படி ஷோல்டர் அப்படி வச்சுட்டோமா, அவங்க அப்படியே நின்றுட்டே இருக்கணும். அவங்க க்ளோஸ் அப் எடுக்கிற வரைக்கும் நாங்கள் நிற்கணும். லாங் ஷாட் வருதுன்னா அந்த மரத்தில் சாஞ்சிட்டு அப்படி நிற்க வச்சிருவோம். நாங்கள் மரத்து பின்னாடி ஒழிஞ்சிப்போம். அது ஷார்ட் கேமரானா பின்னாடி போய் ஒழிஞ்சிப்போம். அப்படியே வந்து பிடிச்சிருவீங்க. இப்போ இதெல்லாம் தான் நாங்கள் அவங்க பண்ணோம். அப்போ வந்து அவங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு. அப்போது எனக்கு ரொம்ப பிரமாதமான ஆர்டிஸ்ட்டு. அதனால் அவங்க நடித்தா நல்லாயிருக்கும். நான் முதல்ல அவங்கள வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே. ஆனால் நர்சாரெட்டின்னு வந்து சீலன் நர்சாரெட்டி, அவர் தான் இதயத்தை திருடாதே அதெல்லாம் மேக்கர். அவர் தான் ப்ரொடியூசர். அவர் சொல்லிட்டார், நோ நோ நோ, அந்த பொண்ணு அயனை லைனுக்கு வச்சாலே அந்த கம்பெனி உருப்படாது, அதனால் நீங்கள் வந்து போடவே கூடாது அப்படின்ட்டார். சரி, அப்புறம் நம்ம இது வேற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி எனக்கு அவ்வளோ சீனும் இல்லை. ஏன்னா அதே கம்பெனி, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் அந்த கம்பெனியில் வந்திருக்கோம். அதனால வந்து சரி யாரா நீங்கள் சொன்னால் யார் ஒன்று ஓகேன்ட்டேன். அப்போது சரண்யா தான் அந்த கேரக்டர் வந்தாங்க. வந்து வந்து நடித்தாங்க. ஒரு நாள் நடிச்சிட்டாங்க. அப்போ வரும்போதே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வருது, அவங்களுக்கு ஏதோ பயமாக இருக்கலாம், இல்லை அன்கம்ஃபர்டபுளையோ வர இருக்கும். இருந்தாலும் நடித்தாங்க. நடிச்சு அந்த காஸ்டியூமில் வந்து எனக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. நான் சொல்கிற மாதிரி காஸ்டியூம் அவங்க இது பண்ணல, எனக்கு அது செட் ஆகலை. அவங்க காஸ்டியூமரோட கொஞ்சம் சரியாக நான் பிஹேவ் பண்ணல, அது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், சம்திங் ஏதோ. ஆனால் ஈவினிங் வந்து அவங்க எங்கிட்ட கூட பேசலை. விஜயகாந்த் சார்கிட்ட சொன்னாங்க ஏதோ சொல்லி. விஜயகாந்த் சார் வந்து என்கிட்ட சொன்னார், அப்போ அவங்க வந்து டைரக்டரோட பொண்ணு பார்ப்போம். அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க ஏபி ராஜாவோட டாக்டர்னு. சரி என்ன பண்ணலாம், அவங்க வயிற்று வலிங்கிறாங்க, போயிட்டு 2 நாள் கழிச்சு வராங்க. சரி ஓகே சார், நம்ம வேறு சீன் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு சின்ன பிரேக் ஆகிடுச்சு. மறுபடியும் அங்கேருந்து வேறு இடத்துக்கு வரணும். சரி ஓகேன்னு வந்து 2 நாள் ஷூட் பண்ணோம். அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், யாராவது ஒருத்தர் உனக்கு வந்து 90 நாள் என் கூடவே இருக்கணும், ஏன் ஷார்ட் எடுக்கலன்னு எனக்கு கேட்கக்கூடாது. அது மாதிரி ஒரு பொண்ணு வேணும், அழகான பொண்ணு வேணும். ஆர்டிஸ்டாக இருந்தால் பரவாயில்ல. எனக்கு அப்புறம் வந்துட்டு நான் ஷார்ட் எடுக்கல, ஒரு நாள் கூட ஷார்ட் எடுக்காம கூட வரணும். நான் வந்து எப்படின்னா லொக்கேஷன் தான் என்னோட சாய்ஸு. அந்த லொக்கேஷனில் போகும்போது விஜயகாந்த் சார் சீன்னா விஜயகாந்த் சீன் எடுப்பேன், மன்சூர் அலிகான் சீன்னா மன்சூர் அலி எடுப்பேன், குதிரை வர்றதுன்னா குதிரை வர்றது. இப்போ ஐயோ விஜயகாந்த் சார் வந்துட்டார், அவர் சீன் எடுக்கணும் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா மறுபடியும் அந்த லொக்கேஷன் நான் போக முடியாது. உங்களுக்கு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போனோம், அந்த அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸை தூக்கிட்டு மறுபடியும் வர முடியாது. அப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லொக்கேஷன். லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுன்னா வாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கணும். சமயத்தில் விஜயகாந்த் சார் ஒரே ஒரு ஷாட் இருக்கும், அவர் ஏன்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லை. மற்றவர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, மற்ற எல்லாருமே பிரச்சனை இல்லை. அது மாதிரி நான் சொன்னேன், இவங்க வர்றவங்க திடீர்னு லேடி ஆர்டிஸ்ட் வந்துட்டு எனக்கு ஷார்ட் எடுக்கலன்னு சொல்லக்கூடாதுன்னு. அப்போது வந்தால் ஒரு நாள் ரம்யா வந்தாங்க. சரி ஓகே ஓகே. அவங்க வந்தது இன்னும் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆமாம், ஆட்டமா தேரோட்டமா டான்ஸ் எல்லாம் வந்து அவங்க உண்மையாகவே வந்து அவங்க கொஞ்சம் முதல்ல எனக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை.
நம்ம இப்போ வராம இல்லையா, இப்போ நாங்கெல்லாம் ஷூட் வரும்போது வராங்க, யார் வராங்கன்னு எனக்கு தெரியாது. வந்தா ரம்யா கிருஷ்ணன் வந்துட்டு இருக்காங்க. நான் இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கேன், விஜயகாந்த் சார் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க விஜயகாந்த் சாருக்கு ஹலோ சொன்னாங்க, நேராக போயிட்டாங்க. ஓகே. நம்ம சொன்னோம், இவ்வளோ நம்ம தான் ரெக்கமெண்ட் பண்ணோம், நம்மள கண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம தான் வந்து ஒரு நாள் முழுக்க நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பது கூட இல்லையா அப்படின்னு ஒரு கோவம் வரும் இல்லையா. தோல் கொடுத்து நின்று நம்ம கை கொடுக்காம போறாங்க அப்படின்னு சொல்லி என்ன கிளம்புற மூமெண்ட், விஜயகாந்த் சார் கிளம்புறாரு, அதனால சரி நானும் வந்துட்டேன். வந்தவொடனே அந்த கோவம் மனசுலயே இருக்கும். வந்தவொடனே ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறோம். ஆக்சுவலாக வந்து முதல் ஷாட்டே வந்து ஒரு ஸ்டடி கேம்ப் ஷாட்டில் அந்த இது வந்து ஸ்க்ரீனை மன்சூர் அலிகான் அவங்களை சேஸ் பண்ணுற மாதிரி அந்த இது தள்ளிட்டு அப்படி வெளியே தள்ளி வருவாங்க. ஸ்க்ரீனை தள்ளிட்டு வெளியே வரணும், அப்படி பின் வந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக வரணும். அங்கே அந்த ஆடு கோழி அதெல்லாம் வந்து சூடு பண்ணிட்டு இருக்க மாதிரி அதில் வந்து விழணும், அதுலேருந்து விழுந்து எழுந்து வந்து ஓடி வரணும். பின்னாடி மெதுவாக அவன் வந்து அலட்சியமாக நடந்து வருவான் சொல்லி, நீ எங்கே ஒன்றாலும் இங்கே தாண்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஓடினா மலை மேலே ஏறணும். மலை மேலே என்னன்னா, மலை மேலே ஏற முடியாதுன்னு நாங்கள் வந்து அங்கே பிரிட்ஜ் ஒன்று மலை உட்லேயே பிரிட்ஜ் வச்சுருந்தோம். உட்ல பிரிட்ஜ் அடிச்சு ஒரு பலகை அடிச்சு ஒரு கட்டம் ஒரு சட்டம் போட்டிருப்போம், ஒரு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதில் ஏறி மேலே ஏறி அடிபட்டு கீழே உருண்டு கீழே வரணும். வரும்போது மன்சூர் அலிகான் வந்து அவள் வயிற்றுல காலை வைக்கும்போது ஐயோ என் குழந்தைய ஒன்றும் பண்ணாதான்னு இது போட்டு இது மிசான் ஷாட் மாதிரி ஒரே ஷாட்டாக எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணி அதை எடுத்து அவங்க விழுறது இருக்கு இல்லையா, விழும்போது அவங்க அந்த கான்சியஸாக விழுறாங்க. அப்போ ஒரு டேக்கு 2 டேக்கு 3 டேக்கு 4 டேக்கு 5 கோவம் வருது நமக்கு. சரி விழுந்தா விட்டோம், ஏற்கனவே ஒரு கோவம் வேற இருக்கும் இல்லையா, நீ விழு நீ எத்தனை டேக் அப்படின்னு 6 டேக்கு மேல போச்சு. இப்போ அவங்க விழுந்த உடனே ஆக்சுவலா வந்து மன்சூர் அலிகான் அப்படி காலை வச்சு வயிற்று வச்சு அழுத்தணுங்கிற மாதிரி வந்து கொல்லணும். அவன் வந்து ரேப்லாம் இல்லை, வந்து ரேப் பண்றதுல அவங்களுக்கு கில் பண்ணணும், ஏன்னா பங்காளோட இது வந்து காட்டி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி. அப்போ டக்குன்னு வந்து கையெழுத்து கும்பிடணும், என் வயிற்றுல குழந்தை ஒன்றும் பண்ணாதா அப்படின்னா அப்போ அந்த காலை இறக்கணும். இதுதான் ஷார்ட்டு. இதுக்கு எடுத்துக்கிறோம். வந்து ஏறி விழுந்தாங்க வந்து எனக்கு சரியில்லை, சரி நடிக்கட்டும், வந்து மனசுக்குள்ள ஒரு கோவம் வேற இருக்குண்ணே, உன்னை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி உங்க கூட இவ்வளோ நாள்லாம் அவருக்கு இது பண்ணோம், ஹலோ கூட சொல்லாமல் போயிட்டு ஒரு கோவம் வரும் இல்லையா. அப்படியே வந்து அப்புறம் ஒரு 6-7 டேக் ஆயிடுச்சு. எனக்கு வேற 2 விஷயம். ஒன்று என்னன்னா, அது வந்து ஒரு ஹை ஸ்பீட்ல வேற எடுக்கிறோம், அது 300 அடி ஆயிடும். அப்போ கேன் வேற போயிட்டே இருக்குது. அப்போ கொஞ்சம் என்னதான் அடிக்கிறான் அப்படிங்கிறப்போ அடிச்சு வரும். அந்த இதெல்லாம் வந்து பிளட் வருது. என்ன சொல்றேன் மேகம், அங்கெல்லாம் ஏன் பிளட் போடுற, பிளட் இங்கே தான் ஒன்றும் இல்லை சார், அது வந்து ஒரிஜினல் பிளட் சார். அப்புறம் ஒன்று டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் பார்த்தா உண்மையாவே இந்த முட்டி வந்து அடிச்சு பிளட்டு வழியுது. அது அவங்க சொல்லவே இல்லை எனக்கு. ஏம்மா நீங்கள் இல்லை சார் நீங்கள் ஷார்ட்டு தான் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்போ என்னதுன்னா அந்த கோபம் வந்து அனுதாபமாக மாறும். என்னடா அது வந்து சரி நம்ம வந்து ஐயோ சாரிம்மா நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் வந்து ஒரே ஷார்ட்டாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது நான் பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்போ ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. அப்போ அவங்க ஒரு கம்ஃபர்டபுளான இதுவாக முதல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னா அவங்க ஒரு ஆர்டிஸ்டோட அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு. அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு இது வருது எனக்கு. அப்புறம் வந்து கம்ஃபர்டபுளாக வருது. அவங்க வந்து அந்த சாங் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ வரும்போது அவங்க கொஞ்சம் இந்த ஆட்டமாத்து பாட்டம் வரும்போது வந்து ஆட்டமா தேரோட்டம் வரும்போது கொஞ்சம் ஃபெமைனா அப்படியே பார்க்குறாங்க, ஒரு ஹீரோயின் மாதிரி. அந்த அது ஒரு வேம்ப் சாங் நினச்சிக்கிட்டாங்க. ஓகே. இப்போ நான் ஒரு க்ளோஸ் அப் எடுக்கும்போது சொன்னேன், ரம்யா உன்னை எல்லாரும் வேணான்னாங்க, நீ ஒரு அயன் லெக்குன்னாங்க, நீ போட்டால் படமே ஓடாதுன்னாங்க, சொன்னவெல்லாம் இங்கே நிற்கிறான், நீ அவனை பாரு அப்படின்னா. இங்கே நின்னா அவனை பாரு நீ முதல்ல சார். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஆஃப் பண்ணாங்க சார். ஆனால் அது அவங்களுக்குள்ள அந்த உணர்வை கொண்டு வருது. நீ அந்த இப்போ நீ இந்த க்ளோஸ் அப் பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த இழுக்கும் அந்த கண்ணுக்குள்ள அந்த இது, அதுதான் சொன்னேன். நீங்க அதுக்கப்புறமா தான் அவங்க கேரக்டரா கூட மாறிக்கலாம். இந்த ராஜா மாதாவா அவங்க வர்றதுக்கு உண்டான இது இருக்கு இல்லையா, அந்த ஆளுமை தன்மை வந்து அவங்க கிட்ட இருக்குங்கிறத நான் வந்து சொன்னேன். நீ பாரு ரம்யா அப்படி அந்த இழுக்கணும், அந்த சாரி அப்படி இழுத்துட்டே அப்படி பார்க்கணும், அந்த வெஞ்சன்ஸ் அந்த இது. அப்போ அந்த ஷார்ட் வரும்போதே உங்களுக்கு வந்து சாங் ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளவு பிரமாதமா அவங்க வந்து அந்த ஒரு ஷாட் தான் நீலாம்பரி ராஜமாதாவுக்குள்ள எல்லாமே அதுக்குள்ள ரம்யா கிருஷ்ணன் கூட ஒரு ஃபெமைன் இல்ல, நீ உனக்குள்ள ஒரு ஆண்மைத்தனமான ஒரு இது இருக்கு அப்படிங்கறத நான் வந்து அவங்களுக்கே ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நம்மளால இதை பண்ண முடியும். அது முதல்ல அவங்களால பண்ண முடியல. ஒரு ஹீரோயின் சாங் மாதிரி பண்ணாங்க, வந்து அது ஒரு இதுதானே, ஒரு சாஃப்டாவும் இல்ல கொஞ்சம் செக்ஸியாவும் அப்படி. இது செக்ஸி சாங் இது வேணும், ஒரு செக்ஸ் ஒரு கிளாமர் வேணும். ஆனா இது கீழே வந்து ஒரு வெஞ்சன்ஸ் வேணும். அந்த இது வெஞ்சன்ஸ்ங்கிறது இல்லை, அது வந்து
நியாயமான ஒரு இது இருக்கு இல்லையா, கோவம். அந்த கோவம் வேணும், அந்த ஃபயர் வேணும் அப்படின்னு வந்து அவளுக்கு இந்த விஷயத்த சொல்லி அவளை வந்து சொன்னேன். Okay. அப்போ அவங்களுக்கு அது அப்படி வந்தது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு க்ளோஸ்அப்லேயே அந்த சாங் வந்து ஒரு வேற மாதிரி டேக்கப் ஆயிடுச்சு. கண்டிப்பா சார். அதே போல படம் அப்போ எப்படின்னு தெரியல, இப்பெல்லாம் பார்க்கும்போது இப்போ வீரப்பனுடைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் நிறைய வந்துருச்சுது. G5ல வந்திருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை இப்போ பார்த்தாலும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. இப்போ வந்து வீரபத்ரன் வீரப்பனை வச்சுருக்கீங்க, மாத்தையனை வந்து சாத்தையன்னு வச்சுருக்கீங்க. அதே போல் அந்த வீரப்பனுடைய சிஸ்டர் கூட ஒரு அஃபேர், ஒரு போலீஸ்க்கு இருந்த மாதிரி ஒரு கொலையெல்லாம் நடந்ததெல்லாம் இப்போது கேள்விப்படுறோம். அப்போயே சரத்குமார் ரம்யா கிருஷ்ணன் லவ் அதெல்லாம் வச்சதுன்றது அப்போது ஒரு பாசிட்டிவாக கொடூரமாகவும் காட்டிட்டு அவர் விஜயகாந்த் சாரே பேசுகிற வசனம் இருக்கும். அவன் வந்து அவங்கிட்ட கூட ஒரு மனிதாபிமானம் இருக்குது, ஏன்னா அந்த பொண்ணை கொலை பண்ணல, எதுவும் பண்ணிடல அப்படின்ற மாதிரி பேசுகிறதெல்லாம் பின்னாடி வச்சுருந்தீங்க. ஸோ அந்த பக்கமும் ஒரு இருந்து இல்லை, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா இளையராஜா, நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு வந்து ஒரு யானை தந்தத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ, வெறும் 5 ரூபாய்க்கு வந்து ஒரு சந்தன மரத ஒரு பண்டிலே கொடுத்துருக்கான். அப்போ வந்து எக்ஸ்பிளாய்டேஷன், எல்லா விதமான எக்ஸ்பிளாய்டேஷனு. அப்புறம் வந்து அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், ஒரு எம்எல்ஏ, ஒரு டிஎம்கே மினிஸ்டர், ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர், எல்லாம் அவனோட லிங்க். கொஞ்சம் வீரப்பன் சொன்னது, கொஞ்சம் வீரப்பன் சம்மந்தப்பட்டவங்க சொன்னது அப்போ யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க கூட அவங்க வந்து எப்படின்னா, மதிநுட்பத்தோட உச்சம் வீரப்பன். படிக்கலத தவிர அவன் மிகப்பெரிய விஞ்ஞானி. மிகப்பெரிய விஞ்ஞானின்னா காட்டுல அவனுக்கு தெரிய ஒண்ணுமே நடக்காது.